with G Zone Fitness Universe. இந்த யூனிவர்ஸ்ல வர எபிசோட் 3 இது. ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த எபிசோடுக்கும் ஃபியூச்சர்ல வரப்போற எபிசோட்ஸுக்கும் உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் பெட்டர் கனெக்டிவிட்டி இருக்கும். நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு, ஸ்கின்னுக்கு, நெயில்ஸுக்கு, அப்படியே உள்ள போனா ஆர்கன்ஸுக்கு, இம்யூன் சிஸ்டம்க்கு அகேன்ஸ்டா ஃபைட் பண்றதுக்கு, இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளோட மசிலுக்கு, இப்படின்னு சொல்லி எந்த ஒரு பார்ட் எடுத்துக்கிட்டாலும் அதோட பேக் போனா இருக்கிறது இவன் தான். இப்படி பல பெனிஃபிட்ஸை கொண்ட ஒரு மேக்ரோ நியூட்ரியன்ட் பத்தி தான் இந்த எபிசோட் 3 ஆஃப் FFUல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். தட் இஸ் புரோட்டீன். ப்ரீவியஸ் எபிசோட் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கார்போஹைட்ரேட்ஸ் உள்ள உடச்சி பார்த்தோம்னா குட்டி குட்டி குளுக்கோஸ் பீஸா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்ப புரோட்டீனை ஒரு பெரிய ஜிக்ஸா பசில் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இதை நம்ம பிரிச்சு வச்சோம்னா அந்த ஒரு பீஸுமே ஒரு அமினோ ஆசிட். அமினோ ஆசிட்ஸ் மொத்தம் 20 இருக்குது. இந்த ஒரு அமினோ ஆசிட்ஸுக்குமே ஒரு ரோல் இருக்குது. பட் நம்ம அவ்வளவு டீட்டெயிலா பார்க்க வேணாம். நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இதுல என்ன டைப்ஸ் இருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். சோ இந்த அமினோ ஆசிட்ஸ் மொத்தம் 2 டைப் இருக்கு. 11 நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ், 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். ஆர் நிறைய பேருக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லணும்னா EAA. இந்த பேருக்கு ஏத்த மாதிரி தான் நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் வந்து நம்ம கொடுக்க தேவையில்லை, நம்மளோட உடம்பு அதுவாகவே உற்பத்தி பண்ணிக்கும். சோ நம்ம கொடுக்க வேண்டியது இந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் தான். இதை நம்ம உடம்பால ஜென்ரேட் பண்ண முடியாது, நம்ம தான் ஃபுட் வழியா கொடுக்கணும். அண்ட் இந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் மொத்தம் 9 இருக்காங்க. இந்த 9 பேருமே ஒரு ஃபுட்பால் டீம் மாதிரி நினைச்சுக்கோங்க. இந்த 9 பேர் இல்லைன்னா நம்மளுக்கு மசில் growth ஃபாஸ்டா நடக்காது. ஒரு வீடை 3 பேர் சேர்ந்து கட்டலாம், 30 பேர் சேர்ந்து கட்டலாம், 300 பேர் கூட சேர்ந்து கட்டலாம். ஆட்கள் அதிகமாக நமக்கு டைம் கம்மியாகிட்டே இருக்கும் அந்த வீடை கட்டி முடிக்கிறதுக்கு. அதே கான்செப்ட் தான் நம்ம இந்த புரோட்டீனை கரெக்டா கொடுத்துட்டு வந்தோம்னா நம்மளோட மசில் growth-ஐ சீக்கிரமே அச்சீவ் பண்ணிடலாம். இந்த EAAஸ்லயும் 3 கீ பிளேயர்ஸ் இருக்காங்க. லியூசைன், ஐசோலியூசைன், வாலைன். இவங்க 3 பேர் சேர்ந்து இருக்கிற ஒரு ஃபார்ம் தான் BCAA அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரான்ச்டு செயின் அமினோ ஆசிட்ஸ். இந்த BCAAல ஒன்னான லியூசைன், இதுதான் மேஜரா நம்மளோட மசில் பில்டிங்க்கு ஹெல்ப் பண்ற ஒரு புரோட்டீன் சோர்ஸ். அதுக்காக BCAA சப்ளிமெண்ட் மட்டும் சாப்பிட்டா நம்ம மசில் கெயின் பண்ணிடலாம் அப்படின்னு கிடையாது. இந்த 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸுமே நம்ம கொடுக்கணும். சோ இத பத்தி பேசும்போது தான் கம்ப்ளீட் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன், இன்கம்ப்ளீட் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் வருது. இங்க கம்ப்ளீட் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் இந்த 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் எந்தெந்த ஃபுட்ல எல்லாம் இருக்குதோ அதுதான் கம்ப்ளீட் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன். இதுல ஒன்னு இல்லைனா கூட அது இன்கம்ப்ளீட் சோர்ஸ் ஆயிடும். இந்த இடத்துல தான் நான் வெஜிடேரியன்ஸுக்கு பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. பிகாஸ் அவங்க சிக்கன், பீஃப், எக் இந்த மாதிரி எந்த ஒரு ஃபுட் எடுத்துக்கிட்டாலும் அதுல இந்த EAAs ஃபுல்லா இருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த புரோட்டீன் கோல் அச்சீவ் பண்றது ஈஸியா இருக்கும். ஆனா வெஜிடேரியன்ஸ் அப்படி கிடையாது. அவங்க எடுக்கிற ஃபுட்ஸ்ல எல்லாமே கம்ப்ளீட் சோர்ஸா இருக்காது. அதனால உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் காம்பினேஷன் எடுக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு ரைஸ் கூட டோஃபு, வீட் பிரெட் கூட பீனட் பட்டர், இல்லைன்னா ரைஸ் கூட சாம்பார், தால்ல வச்ச சாம்பார், இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்ல எடுக்கும்போது தான் உங்களுக்கு உங்க புரோட்டீன் கோல் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும். அதனால வெஜிடேரியன்ஸ் வந்து சாப்பிடும்போது இந்த மாதிரி காம்பினேஷன்ல சாப்பிடுறது ஒரு பெஸ்ட் ஐடியா. வெஜிடேரியன்ஸ், நான் வெஜிடேரியன்ஸ் 2 பேருக்குமே எந்தெந்த ஃபுட் எடுக்கலாம் அண்ட் எல்லா ஃபுட்ஸ்லயுமே 100 கிராமுக்கு எவ்வளவு புரோட்டீன் இருக்கு அப்படிங்கறத ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்றேன். ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வீடியோ ஸ்டாப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. EAA, BCAA, புரோட்டீன் இதை பத்தின ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ இங்க இருந்து ஜிம் போகாத ஒரு பர்சன், ஜிம் போற ஒரு பர்சன், இவங்களை வச்சு நம்ம எவ்வளவு புரோட்டீன் எடுக்கணும் அப்படிங்கறது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். இந்த பக்கம் ஜிம் போகாத ஒரு பர்சன் எடுத்துக்கலாம், இந்த பக்கம் ஜிம் போற ஒரு பர்சன். இந்த ஜிம்க்கு போகாத பர்சன் இவங்களோட டெய்லி புரோட்டீன் இன்டேக்கை கம்ப்ளீட் பண்ணணும்னா இவங்க எடுக்க வேண்டிய டெய்லி புரோட்டீன் இன்டேக் 0.8 கிராம் பெர் kg பாடி வெயிட். இதே ஜிம்முக்கு போற ஒரு பர்சன் எடுத்துக்கிட்டா இவங்க வந்து 1.5ல இருந்து 2 டைம்ஸ் ஆஃப் பாடி வெயிட் எடுக்கணும். எக்ஸாம்பிள் 60 kg பர்சன் எடுத்துக்கலாம். சோ இவரு 1 கிலோக்கு 0.8 கிராம் எடுக்கணும். சோ 60 kgக்கு இவ்வளவு வருது. இதுவே ஜிம் போற பர்சன் 60 kgல இருந்தாருன்னா அவரு 1.5 டைம்ஸ் எடுக்கணும். சோ அப்படியே டபுள் அமௌண்ட்ல வருது. எவ்வளவு புரோட்டீன் எடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அது முக்கியம். ஏன்னா அதனால நம்மளுக்கு மசில் பில்டிங் நடக்குது. இங்கதான் மசில் பில்டிங்கோட ஸ்டோரி நம்ம பார்க்க போறோம். போன எபிசோட்ல கார்போஹைட்ரேட்டுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தேன். அதே மாதிரிதான் இந்த எபிசோட்ல புரோட்டீனுக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன். கிளியரா கேளுங்க. ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி 2 முக்கியமான கேரக்டர், அவங்கள பத்தி ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஒன்னு MPS, இன்னொன்னு MPB. சோ இதுதான் மசில் புரோட்டீன் சிந்தசிஸ், அதாவது உருவாக்குறது. இங்க மசில் புரோட்டீன் பிரேக் டவுன், அதாவது இருக்கிறத உடைக்கிறது. ஓகே, இந்த ஸ்டோரிக்குள்ள போலாம், உங்களுக்கு இன்னும் கிளியரா புரிய வரும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் உங்க லைஃப்ல ஜிம்முக்கு போறீங்க. ஜிம்முக்கு போயிட்டு ஒரு வெயிட் தூக்குறீங்க. தூக்குற வெயிட்னால உங்க மசில் கிழியுது. சோ இந்த கிழிற மசிலுக்கு பேர் தான் மைக்ரோ டியர்ஸ் இன் மசில் ஃபைபர்ஸ். இந்த கிழிஞ்ச மசில் தான் மசில் புரோட்டீன் பிரேக் டவுன். அதாவது நம்ம கொடுக்கிற வெயிட் தாங்க முடியாம அந்த மசில் கிழியுது. இப்படி கிழிஞ்ச மசில வீட்டுக்கு வந்து ஃபுட்டு கொடுத்து நம்ம சரி பண்றோம். அதுதான் மசில் புரோட்டீன் சிந்தசிஸ். உடஞ்சு போன மசில் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஃபுட்டு கொடுத்து அதை சரி பண்றோம். ஸோ இந்த இடத்துல மசில் புரோட்டீன் சிந்தசிஸ்
பிரேக் டவுனை விட ஜாஸ்தியா இருந்தா நம்ம மசில் பில்ட் பண்ணுவோம். சிம்பிளா சொல்லலாம், நம்ம உடைக்கிற மசிலை விட கொடுக்கிற புரோட்டீன் ஜாஸ்தியா இருந்தா அது நம்மளோட மசில் பில்டிங் ஹெல்ப் பண்ணும். இதுவே உடைக்கிற மசில் அண்ட் நம்ம கொடுக்கிற ஃபுட் ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா அங்க நம்மளோட மசில் மெயின்டைன் ஆகும். ஃபைனலா நம்ம உடைக்கிற மசிலை விட கொடுக்கிற புரோட்டீன் கம்மியா இருந்தா அங்க மசில் லாஸ் ஆகும். ஸோ இங்க இருந்து பல்கிங், கட்டிங் இது ரெண்டுலயும் புரோட்டீனோட ரோல் பார்ப்போம். ஸோ பல்க் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை, பிகாஸ் கேலரிஸ் ஜாஸ்தியா சாப்பிடுவீங்க, எங்கேயுமே எனர்ஜி பிரேக் டவுன் இருக்காது. நீங்க கட் பண்ணும்போது தான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. கட் பண்ணும்போது நீங்க லோ கேலரி போவீங்க, அதாவது லோ கார்போஹைட்ரேட்டுக்கு போவீங்க. அப்போ லோ கார்ப்ல இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளோட மசில் புரோட்டீன் பிரேக் டவுன் ஜாஸ்தி ஆயிரும். இந்த இடத்துல தான் மசில் லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ நீங்க கட் பண்ற ஒரு பர்சனா இருந்தா அந்த 1.5 டைம்ஸ்ங்கிறத 2 டைம்ஸ் வரைக்குமே கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 1.5 டைம்ஸ்க்கு மேல நீங்க உங்க புரோட்டீன் இன்டேக் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அந்த மசில் லாஸ் ஆகாம உங்க மசிலை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் கட் பண்ணும்போது. இதுல வே ப்ரோட்டீன் பத்தி நான் எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டேன், பிகாஸ் இந்த யூனிவர்ஸோட ஒரு ஹைலைட்டான வீடியோ கிரியேட்டின், அண்ட் அந்த கிரியேட்டின் பத்தி பேசும்போது தான் அடுத்து வே ப்ரோட்டீனுமே வரும். ஸோ இங்க அதை பத்தி பிரேக் டவுன் பண்ண போறது இல்லை. இது வரைக்கும் வீடியோ கிளியரா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்போ வீடியோவை ஷார்ட்டா சம்மரைஸ் பண்ணிடுறேன். புரோட்டீன்ங்கிறது குட்டி குட்டி அமினோ ஆசிட்ஸால் உருவானது. இந்த அமினோ ஆசிட்ஸ்ல EAA, நான் EAA, இந்த EAA தான் மசில் growthக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ EAA இருக்க ஃபுட்ஸ் ஜாஸ்தியா சாப்பிடணும். இது நான் வெஜிடேரியன்ஸுக்கு ஈஸி, பிகாஸ் அவங்க எடுக்கிறது எல்லாமே கம்ப்ளீட் சோர்ஸா இருக்கும். பட் வெஜிடேரியன்ஸுக்கு கஷ்டம், பிகாஸ் அவங்களுக்கு கம்ப்ளீட்டா இருக்காது, இன்கம்ப்ளீட்டா இருக்கும். ஸோ நீங்க வந்து காம்பினேஷன்ல எடுக்கணும். பல்க் பண்றீங்கன்னா 1.5 டைம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எடுக்கணும். கட் பண்றீங்கன்னா 2 டைம்ஸ் பாடி வெயிட்டுக்கு நீங்க ப்ரோட்டீன் எடுக்கணும். ஒரு நாளைக்கு 5 மீல் சாப்பிடணும். அந்த 5 மீல்ல ஒரு மீல்லையுமே 20 to 25 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கணும். முக்கியமா அந்த MPS, MPB பிரேக் டவுனை விட சிந்தசிஸ் ஜாஸ்தியா இருந்தா மசில் growth ஆகும். பிரேக் டவுனும் சிந்தசிஸும் ஈக்குவலா இருந்தா மசில் மெயின்டைன் ஆகும். பிரேக் டவுனை விட சிந்தசிஸ் கம்மியா இருந்தா மசில் லாஸ் ஆகும். ஒரு பக்கம் கார்போஹைட்ரேட் எனர்ஜி கொடுக்குது, இன்னொரு பக்கம் புரோட்டீன் மசில் பில்ட் பண்ணுது. அப்ப இந்த மேக்ரோஸ்ல மூணாவது இருக்கிற ஃபேட் வேஸ்டா? தி மிஸ்அண்டர்ஸ்டுட் ஹீரோ.